எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெசன்ட் டெக்னாலஜிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இன்ஸ்டாலேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முதல்ல நீங்க குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎலோட டவுன்லோட்ஸ் பேஜ் ஓபன் ஆகும். ஸோ அந்த டவுன்லோட்ஸ் பேஜ்ல நீங்க ரெஸ்பெக்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உங்களோட மெஷின் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது விண்டோஸ்னா விண்டோஸ் மெஷின் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல விண்டோஸ் இன்ஸ்டாலர்ஸ் ரிலேட்டடான பேக்கேஜஸ் நமக்கு காமிக்கும். இப்போ அதுல டவுன்லோட் த இன்ஸ்டாலர் அப்படின்ற அந்த பேக்கேஜ் நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அதுல என்ன எஸ்கியூஎல் வெர்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. அது உங்களோட விண்டோஸோட கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட 32 பிட் விண்டோஸ் தான் இருக்கு அப்படின்னா நீங்க 9.6 எடுத்துக்கலாம். அந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். நான் விண்டோஸ் x86 64 பிட் 15.1 அந்த வெர்ஷனை நான் டவுன்லோட் பண்ண போறேன். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு exe ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஓகே, அது அரௌண்ட் ஓகே அரௌண்ட் 314 MB சைஸ்ல இருக்கும். ஸோ சின்ஸ் நான் ஆல்ரெடி அந்த 314 MB டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் இப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டு நான் டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டருக்கு போய்க்கிறேன். டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபோல்டர்ல போயிட்டு நான் அந்த போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் இன்ஸ்டாலேஷன் exe ஃபைலை ட்ரிகர் பண்றேன். ஸோ இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டாலேஷன் உங்களோட டிவைஸ்ல பண்ணலாமா கூடாதான்னு கேட்குது. அதுல எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த செட்டப் ஓப்பன் ஆகும். அதுல எல்லாமே நெக்ஸ்ட். ஓகே, இது இன்ஸ்டாலேஷன் டைரக்டரி. இப்போ நம்ம எந்த ஃபோல்டர்ல நம்ம போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்ற அந்த ஃபோல்டர் தான் இது இன்ஸ்டாலேஷன் டைரக்டரி. ஸோ நீங்க டிஃபால்ட்டாவே போய்க்கலாம். டிஃபால்ட். ஸோ இதுல நமக்கு ஸ்டாக் பில்டர் தேவை கிடையாது. மீதி மூணுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட டேட்டாபேஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் சர்வர், இங்க தான் டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம், டேட்டா இன்ஃபர்மேஷனு. பிஜி அட்மின் 4 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது டேட்டாபேஸ் ரிலேட்டடான கொரீஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, டேட்டாபேஸை கிரியேட் பண்றதுக்கு, டேபிள்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி கமாண்ட் லைன் டூல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம கமாண்ட் லெவல்ல ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் ஏதாவது பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும், டேட்டாபேஸ் பேக்கேஜஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும், ஏதாவது டேட்டாபேஸ் டம்ப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இடத்துல கமாண்ட் லைன் டூல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ டைரக்டரியில எந்த டைரக்டரியில போய் நம்மளோட டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணணும், நம்மளோட கான்ஃபிகரேஷன்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டேட்டா டைரக்டரி. நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்டு கேட்கும். டேட்டாபேஸோட சூப்பர் யூசர் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் போஸ்ட்கிரஸ். அதுக்குரிய பாஸ்வேர்டு இதை நீங்க எழுதிட்டு அதை கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த இதுல இந்த சூப்பர் யூசர் பாஸ்வேர்டை நான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பிஜி அட்மின் 4 லாகின்னாலும் சரி, இல்ல டேட்டாபேஸோட லாகின்னாலும் சரி, இந்த பாஸ்வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க. ஓகே, போர்ட் நம்ம டிஃபால்ட் போர்ட் 5432. நீங்க இதை மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்னு போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் லோக்கல். ஸோ டிஃபால்ட் லோக்கல்னா உங்களோட விண்டோஸ் மெஷின் எந்த லொகேஷன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொகேஷனோட லோக்கல் இது வரும். லைக் இன்கேஸ் நீங்க வேற ஏதாவது லோக்கல் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட் லோக்கலே போறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, திரும்ப நெக்ஸ்ட். ஓகே, நவ் ரெடி டு இன்ஸ்டாலிங் போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் ஆன் நம்மளோட கம்ப்யூட்டர்ல நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இது அன்பேக் பண்ணி நமக்கு டேட்டாபேஸை நம்மளோட மெஷின்ல இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ பேசிக்கா இப்போ இந்த இடத்துல போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அது என்ன டேட்டாபேஸ், வாட் இஸ் டேட்டாபேஸ்ன்னு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டாபேஸ் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா. ஓகே, ஸோ அதுக்கு தான் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் பேசிக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வில் ஆர்கனைஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா
அண்ட் அக்சஸ் டு எலக்ட்ரானிக்கா. ஓகே, எலக்ட்ரானிக்கா அக்சஸ் பண்றதுக்கு தான் இந்த டேட்டாபேஸ் தேவைப்படுது. இப்போ நம்மளோட இன்ஃபர்மேஷன், நம்மளோட நேம், ஏஜ், ஜெண்டர், இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக்சரா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும், ஓகே, ஒரு கேட்டகரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்போ வந்து யூ கேன் கோ ஃபார் அ டேட்டாபேசஸ். ஓகே, ஸோ டேட்டாபேசஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் அண்ட் அக்சஸ்ட் எலக்ட்ரானிக்கலி. அதைத்தான் வந்து டேட்டாபேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாபேசஸ் எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா நம்மளோட ஃபைல் லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும், இல்ல நம்மளோட டிவைசஸ், ஏதாவது டிவைசஸ்ல ஸ்டோர் பண்றதுனாலும் இந்த டேட்டாபேசஸோட டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டேட்டாபேஸ்ன்றதே வந்து ஒரு இட் வில் ஹெல்ப் டு கேப்சர் த இன்ஃபர்மேஷன். அதை வந்து அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து ஆட் பண்ணலாம், இல்லை மேனிபுலேட் பண்ணலாம், அக்சஸ் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இந்த டேட்டாபேசஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதோட இன்ஸ்டாலேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், செட்டப் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அன்பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல இந்த அன்பேக்கிங் முடிஞ்சிட்டு இன்ஸ்டாலேஷன், நம்மளோட PostgreSQL வந்து இன்ஸ்டாலேஷன் நடந்துரும். ஆமா, நமக்கு நம்மளோட PostgreSQL இன்ஸ்டாலேஷன் சக்சஸ். ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட மெஷின்ல வந்து டேட்டாபேஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ சர்ச், இந்த பாட்டம் சர்ச்ல போயிட்டு பிஜி அட்மின் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஜி அட்மின் 4ஓட ஆப் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ அதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ பிஜி அட்மின்றது வந்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஃபார் PostgreSQL. ஸோ ஸோ அது ஸ்டார்ட் ஆகுது, பிஜி அட்மின் 4 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இன்ஸ்டால் பண்றப்போ அந்த மாஸ்டர் பாஸ்வேர்டை நம்ம வச்சுக்கணும். ஸோ அதைத்தான் வந்து நம்ம இந்த பிஜி அட்மின் 4 லாகின் பண்றப்போ நம்ம கொடுக்கணும். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல அந்த பாஸ்வேர்டை நம்ம கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும்போது எனக்கு சர்வர்ஸ் அப்படின்றது ஓப்பன் ஆச்சு. இப்போ இந்த சர்வரை கிளிக் பண்றப்போ அகைன் எனக்கு வந்து அந்த சர்வரை கனெக்ட் பண்றதுக்கு, அதாவது போஸ்ட்கிரஸ்ன்றது யூசர், அதை கனெக்ட் பண்றதுக்கும் அதே பாஸ்வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் சூப்பர் யூசர் பாஸ்வேர்டு அட்மின். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேசஸ் ஓப்பன் ஆகும். டேட்டாபேசஸை பொறுத்தளவுல டேட்டாபேசஸ்ல வந்து யூ கேன் கிரியேட் என் நம்பர் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ அந்த டேட்டாபேஸ்க்குள்ள உங்களுக்கு ஸ்கீமான்னு இருக்கும். ஓகே, பேசிக்கா ஸ்கீமான்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டேட்டாபேசஸ் தான் வந்து ஸ்கீமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கீமாஸ்ல வந்து யூ கேன் ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபங்க்ஷன்ஸ், டேபிள்ஸ், வியூஸ், டைப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர், லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஒரு டேட்டாவுக்கு ஒரு லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதுனால தான் இதை வந்து ஸ்கீமாஸ்ன்னு சொல்றாங்க. நீங்க ஸ்கீமாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ இதுல வந்து இந்த போஸ்ட்கிரஸ் அப்படின்ற டேட்டாபேஸ் மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன், விச் இஸ் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெசன்ட் டெக் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ பெசன்ட் டெக் அப்படின்றது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓனர் வந்து அதே PostgreSQL. திஸ் இஸ் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ். ஓகே, கொடுத்துட்டு மீதி இதுல வந்து நீங்க டிஃபால்ட்டாவே விட்டுறலாம். டெஃபினிஷன், செக்யூரிட்டி, பேராமீட்டர்ஸ், அட்வான்ஸ்டு, எஸ்கியூஎல் இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே டிஃபால்ட்டா விட்டுறலாம். ஓகே, ஸோ சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ப்ராப்ளி என்ன எரர் அடிக்குது, யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபெயில்ட். ஓகே, ப்ராப்ளி வந்து வேற டேட்டாபேஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் இதே டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ பெசன்ட் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா எஸ், நமக்கு வந்து பெசன்ட் டெக்னாலஜி அப்படின்ற அந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஓகே, இப்போ இது ஒரு டேட்டாபேஸ். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீமாஸ்குள்ள ஒரு புது டேபிள்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு கொரி டூல் ஓபன் பண்றேன். ஓகே, கொரி டூல் ஓபன் பண்ணிட்டு ஸோ கொரி டூல வந்து இப்போ ஒவ்வொரு இதுலையும் நீங்க ரைட் கிளிக் பண்ணி கொரி டூல் ஓபன் பண்ணலாம். ஸ்கீமாஸ்லயோ இல்ல டேட்டாபேஸ்லயோ ஓபன் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு மேலேயே வந்து கொரி டூல்னு காமிக்கும், அப்படியே நீங்க ஓபன் பண்ணலாம். ஓகே, இந்த கொரி டூல்ல வந்து இந்த இடத்துல கொரி எழுதுவோம் நம்ம ஸ்ட்ரக்சரு. ஓகே, கீழே வந்து நமக்கு அதுக்குரிய அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி ஓகே, அதே மாதிரி இது வந்து எக்ஸிக்யூட் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர், செலக்ட்ன்றது ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ் கொரி. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்னு கொடுத்தேன்னா இப்போ இந்த டேட்டாபேஸ்ல ஓகே இந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற யூசர்ஸ் லிஸ்ட் எல்லாம் நமக்கு காமிக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே விட்டுட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டேட்டாபேஸ்ல என்னென்ன யூசர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஒரே ஒரு யூசர் போஸ்ட்கிரஸ், இன்ஸ்டால் பண்ண போது கிரியேட் பண்ண அந்த யூசர் மட்டும் இருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் அ டேபிள் ஆல்சோ. கிரியேட் டேபிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி. ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னா எம்ப்ளாயி ஐடி அப்படின்றது வந்து அதோட காலம் நேம், அது வந்து இண்டீஜர், கம்மா எம்ப்ளாயி நேம் வேர்கேர் இது பண்ணிட்டு இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நீங்க வந்து இங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டேபிள் லெஃப்ட் சைடில் யூ கேன் ஏபிள் டு சி. ஸோ நான் இங்க கொரி வழியாகவும் கிரியேட் பண்ணலாம், இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணியும் நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேபிளை வந்து நம்ம செலக்ட் பண்ணியும் நம்ம பார்க்கலாம், விச் இஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இப்போ இந்த இதுல வந்து எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை, அதனால செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிக்கு வந்து எம்டி ரெக்கார்டா இருக்கு. ஸோ அதே இது வந்து இப்போ இந்த இதுல வந்து நான் இன்சர்ட்டும் பண்ணி பார்க்கலாம், விச் இஸ் இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி. இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி. ஓகே, வேல்யூஸ். இப்போ வேல்யூஸ்ல வந்து நான் என்ன எம்ப்ளாயி ஐடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 101, எம்ப்ளாயி நேம் வந்து ராம் அப்படின்னா ராமன் கொடுத்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்ல எரர் அடிக்குது. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டே கூட நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு லைன் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். செலக்ட் பண்ணாம நீங்க பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லைனும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ முன்னாடி லைனை வந்து ஒன்று நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெக்கார்டு ஸ்டோர் ஆயிருக்கு, 101 ராமன் ஸ்டோர் ஆயிருக்கு. இது மாதிரி என் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸை வந்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேட்டாபேஸ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 102 ராஜேஷ். இதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னப்போ
உங்களுக்கு வந்து இன்னொரு 2வது ரெக்கார்டும் இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவராலா வந்து உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ டேட்டாபேஸ்ல எப்படி வந்து ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்றது, ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, ஓகே, ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ்க்குள்ள எப்படி வந்து கொரி டூல் ஓபன் பண்றதுன்னு பார்த்தோம். கொரி டூல்ல ஒரு கொரி எழுதிட்டு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்றத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி ஸ்கீமாஸ்குள்ள போயிட்டு அந்த டேபிளை பார்க்கணும் அப்படின்றது பார்த்தோம். இப்போ இதுல வந்து இந்த எம்ப்ளாயி டேபிளை ரைட் கிளிக் பண்ணிட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வியூ ஆல் ரோஸ் அப்படின்னு இங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விச் இஸ் அந்த கொரி டூல்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹோப் யூ ஹவ் என்ஜாய் த வீடியோஸ். ஓகே, பெசன்ட் டெக்னாலஜிஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த PostgreSQL இன்ஸ்டாலேஷன்ல ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க.